குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024 அது போஸ்ட்போன்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மழையினால் போஸ்ட்போன் பண்ணி 21/12/2024 நடைபெற்ற எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேப்பர் மற்றும் ஆன்சருக்கு இதே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 14 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்ட் 1 வந்து சூஸ் த அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் யூனிக், எமர்ஜென்சி, கன்ஸ்ட்ரக்டட் இதோட சினானிம்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்டனிம்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் நமக்கு தெரியும், வீக், கைண்ட் நமக்கு தெரியும், குரூயல், லேட்டஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். லேட்டஸ்ட்னா இல்லை சமீபமானது, அப்போ ரொம்ப ஓல்டானது, அவுட்டேட்டட் அப்படின்ற வரும். சரிங்களா? அடுத்து இதோட ஆன்சர் இருந்த கீ வந்து பின்னாடி கொஷின் பேப்பரோட பேக் சைடில் ஃபுல்லாக வந்து பிரிண்டடாக இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 7th ஒன் ஹோமோஃபோன். ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். மீட் MEAT அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? கறி, அதாவது நான்வெஜ் அப்படின்னு அர்த்தம். மீட்னா சந்திக்கிறது, அப்போ MEAT தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார் ஃபர்னிச்சர். இதே மாதிரி தொடர்ந்து 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து வந்து காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் வேர்டு வித் வாக்கிங் கூட இது வரும். அடுத்து சஃபிக்ஸ் கம்ஃபர்ட் கேட்டிருக்காங்க, ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ட் 2ல் ப்ரோஸில் 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதிருக்காங்க. 3 × 2 6 மார்க்ஸ், 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து 19 வந்து அதாவது ஒரு போயட்ரியோட லைன் கொடுத்துட்டு அது வந்து கீழே கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? 19 20 21 அண்ட் 22 வரைக்கும் அதே தான். 23 பார்த்தோம்னா கிராமர் பார்ட் வந்துடுது. கரெக்ட் ப்ரொனவுனாக மாற்ற சொல்கிறாங்க. மிஸ்டர் பாலு அப்படிங்கிறது. அடுத்து வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ப்ரொனவுன். மிஸ்டர் பாலு அப்படின்னு வரும், ஹிம் வரும். நீல் ஆம்ஸ்ட்ராங்னா ஹீ வரும். சரிங்களா? ஷீனா விமன் தான் வரும். சரி, 24 வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் மாடல்ஸ். கேன், மே வருமா, வில், வுட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங். அடுத்து 26 வந்து ரைட் 2 sentences யூஸிங் adjectives given in the bracket. அடுத்து சேஞ்ச் த ஃபாலோயிங் டு இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்து திருப்பி ப்ரோஸில் 2 × 5 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்து போயம் வந்து கோட் ஃப்ரம் மெமரி கேட்டிருக்காங்க. எவ்ரி சோல்லேருந்து எட் அன்ஃபெல்ட் வரைக்கும் எழுதணும். அடுத்து 32 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரைமிங் வேர்ட்ஸு, அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, அடுத்து வந்து ரைம் ஸ்கீம். இல்லை 5 மார்க்ஸ். இது எப்போவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. அடுத்து 33 பாருங்கள். எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் either are. அடுத்து 34 வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு கோகரண்ட் ஆர்டர், அதாவது ஜம்பிள் சென்டென்ஸை கோகரண்ட் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அடுத்து 26 வந்து என்ன வருது? 35 வந்து என்ன வருது? எ லேடி டுக் அருண் டு ரயில்வே ஸ்டேஷன் டியூரிங், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரைட்டிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் போலீஸ் கமிஷனருக்கு வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர்னால் ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க, ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 39 40 வந்து ஹின்ஸ் டெவலப்பிங். 41 வந்து ஒரு படம் கொடுத்து 5 sentences எழுத சொல்லியிருக்காங்க. 42 ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். திருப்பி வந்துடுது, அதே தான் வந்திருக்கு.